بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور، ثم الذين كفروا بربهم يعدلون. هو الذي خلقكم من طين ثم قضى أجلا وأجل مسمى عنده ثم أنتم تمترون. وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين. فقد كذبوا بالحق لما جاءهم، فسوف يأتيهم أنباء ما كانوا به يستهزئون. ألم يروا كم أهلكنا من قبلهم من قرن مكناهم في الأرض ما لم نمكن لكم، وأرسلنا السماء عليهم مدرارا وجعلنا الأنهار تجري من تحتهم فأهلكناهم بذنوبهم وأنشأنا من بعدهم قرنا آخرين. ولو نزلنا عليك كتابا في قرطاس فلمسوه بأيديهم لقال الذين كفروا إن هذا إلا سحر مبين. وقالوا لولا أنزل عليه ملك ولو أنزلنا ملكا لقضي الأمر ثم لا ينظرون. ولو جعلناه ملكا لجعلناه رجلا وللبسنا عليهم ما يلبسون. ولقد استهزئ برسل من قبلك فحاق بالذين سخروا منهم ما كانوا به يستهزئون. قل سيروا في الأرض ثم انظروا كيف كان عاقبة المكذبين. قل لمن ما في السماوات والأرض قل لله كتب على نفسه الرحمة ليجمعنكم إلى يوم القيامة لا ريب فيه. الذين خسروا أنفسهم فهم لا يؤمنون. وله ما سكن في الليل والنهار وهو السميع العليم. قل أغير الله أتخذ وليا فاطر السماوات والأرض وهو يطعم ولا يطعم. قل إني أمرت أن أكون أول من أسلم ولا تكونن من المشركين. قل إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم. من يصرف عنه يومئذ فقد رحمه
وذلك الفوز المبين وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يمسسك بخير فهو على كل شيء قدير وهو القاهر فوق عباده وهو الحكيم الخبير قل أي شيء أكبر شهادة قل الله شهيد بيني وبينكم وأوحي إلي هذا القرآن لأنذركم به ومن بلغ أئنكم لتشهدون أن مع الله آلهة أخرى قل لا أشهد قل إنما هو إله واحد وإنني بريء مما تشركون. மனிதநேய மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் மற்றும் இஸ்லாமிய அழைப்பாளர் சகோதரர் பாலை எஸ் ரஃபீக் அவர்களை தர்கா வழிபாடா அல்லது வழிகேடா என்ற தலைப்பில் உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா வ ஸௌஜஹா பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை, நடைமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்படும் ஒவ்வொரு காரியமும் நவீனமாகும், ஒவ்வொரு நவீனமான காரியமும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடான காரியம் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததை நம் அனைவரும் இங்கே நினைவு கூர்ந்தவர்களாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹ்வின் அடியார்களே, பிறைகளை கணக்கிட்டு மாதங்களை எண்ணுகிற நாம், நாட்களை எண்ணுகிற நாம், அந்த பிறைகளை அடிப்படையாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இபாதத்துக்களை நமக்கு செய்ய கற்றுத் தந்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் முறைப்படி செய்கிறோம். இறை விசுவாசிகளை நாம் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை வைத்து இஸ்லாம் காட்டியிருக்கிற எல்லா வழிகாட்டுதலின் மூலமாகவும் இந்த உலகில் தீமைகளை எதிர்த்து நன்மையை ஏவி மறுமையில் நற்சொர்க்கத்தை அடைவதற்கு கடுமையாக முயற்சி எடுக்கிறோம். அல்லாஹு தஆலா இபாதத்து செய்வதற்காக கற்றுத்தந்த பிறைகளை ஷைத்தான் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கிற சமூகத்திற்கு தவறான பாதைகளை காண்பித்து அல்லாஹுடைய தூதர் அந்த பிறைகளின்பால் என்னென்ன இபாதத்து செய்ய சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக மார்க்கத்தில் புதிதான அனுஷ்டானங்களை ஏற்படுத்தி
அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தராதவற்றை இபாதத்துகள் என்ற பெயரால் இன்றைக்கு சைத்தான் வழிநடத்தி எந்த சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்று ஷிர்க்கை விட்டும் பிதஅத்தை விட்டும் வெளியேறி வந்ததோ அந்த சமூகத்தில் சைத்தான் ஊடுருவி பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை நரகத்தின்பால் அழைத்து செல்கின்ற நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ரபீல் அவல் ரபீல் ஆகிர் என்று பிறைகளை சொல்வதற்கு பதிலாக முஸ்லிம் சமுதாயம் அது சாகுல் மீது ஆண்ட ஒரு பிறை என்றும் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானியுடைய பிறை என்றும் பிறைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கற்றுத்தந்தார்கள் அதற்கு மாற்றமாக நாம் நம் மனோ இச்சையை பின்பற்றி வழிபாட்டிற்காக அவுலியாக்கள் பெயராலே பிறைகளை மாற்றியிருக்கிறோம். இப்படி அவுலியாக்கள் பெயரால் தர்கா வழிபாட்டிற்கு சென்றால் அது வழிபாடாகுமா அல்லது வழிகேடாகுமா என்பதுதான் தலைப்பு. நான் சில சம்பவங்களை உங்களுக்கு உதாரணத்திற்காக குறிப்பிட்டால் தர்கா வழிபாடு எவ்வளவு வழிகேட்டிலே போய் சமுதாயத்தை விட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தூத்துக்குடி மாநகரத்தைச் சேர்ந்த ஒரு கணவன் மனைவன் ஜோடிக்கிடையே திருமண உறவில் பிரச்சனை ஏற்படுகிறது. இருவருக்கும் 2 குழந்தைகள், அதாவது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் உட்பட குழந்தைகள் இருக்கிற சூழ்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே பிணக்கு ஏற்படுகிறது. பிணக்கு முற்றி போய் மனைவிக்கு ஞானம் பிறக்கிறது. மனைவி இங்கிருந்து பொட்டலப்புது தர்காவிற்கு கணவனிடம் கோபித்து கொண்டு ஷேக் முகமது அவுலியா செய்தலி ஃபாத்திமா அவுலியாவிடத்திலே போய் முறையிடுவதற்காக இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அங்கு ஒரு மகான் பச்சை துண்டு அணிந்து பல நாட்கள் குளிக்காத மகான் ஒருவர் சம்மணமிட்டு காட்சி அளித்திருக்கிறார். போன உடனே பச்சையை பார்த்த உடனே ஈர்ப்பு ஏற்பட்டு விட்டது. சொர்க்க சூன துணி அல்லவா தலையிலே கட்டியிருக்கிறார் ஒரு ஞான மகான் என்று சொல்லி நேராக அந்த பெண்மணி போய் சொல்லுகிறார், என் கணவனுக்கும் எனக்கும் இடையே பிரச்சனை, இப்படி என் கணவன் எனக்கு முரண்பாடாக எல்லா விஷயத்திலும் இருக்கிறார், நான் எதையெல்லாம் சொல்லுகிறேனோ அதையெல்லாம் என் கணவர் மறுக்கிறார் என்று சொன்னபோது, அப்படி என்றால் நீ 3 நாள் இங்கே தொடர்ந்து தங்க வேண்டும், அப்படி தங்கும்போது இரவிலே உனக்கு கனவு வந்து செய்தலி ஃபாத்திமா அவர்களோ ஷேக் முகமது உலில்லா அவர்களோ வந்து உங்களுக்கு காட்சி தந்து உங்களுக்கு வழிகாட்டுதலையும் சிஃபாவை இந்த பிரச்சனையில் தீர்வையும் ஏற்படுத்தி தருவார் என்று அந்த பெண்ணிடத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த பெண்மணி 3 நாள் தங்குகிறார். 3ஆம் நாள் திடீரென்று அந்த பச்சை தலைப்பாகைக்காரனை காணவில்லை. பச்சை தலைப்பாகைக்காரன் காணாமல் போய்விட்டால் இதனால் பிரச்சனை ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனால் அந்த பெண்மணி 3 நாள் கழித்து மீண்டும் தூத்துக்குடிக்கு கணவனிடத்தில் வருகிறார். கணவன் பார்த்தோன்னு அதிர்ச்சி, ஏன் வீட்டுக்குள் வந்தால் 2 நாள் எங்கே போன வெளியே போ என்று சொல்கிறான். அவள் வேதனையோடு அழுகையோடு சொல்கிறாள், உங்களுக்கு துரோகம் செய்ததற்காக அல்லாஹ் எனக்கு படிப்பினை தந்து விட்டான், நான் இது போன்ற ஆத்தங்கரை தர்காவிற்கு ஆறுதல் பெறுவதற்காக போனேன் அவுலியாக்கள் இடத்திலே. அங்கே அவுலியாவின் பிரதிநிதியாக பச்சை தலைப்பாயை கட்டி மனிதர் இருந்தார். அவரிடத்திலே போய் என்னுடைய பிரச்சனையை சொன்னபோது 3 நாள் தங்க வேண்டும் என்று சொன்னார். நான் 3 நாள் தங்கியிருந்தேன். அந்த 3 நாள் தங்குவதற்கு உள்ளாக நடந்த பிரச்சனைகளைத்தான் இப்போது நான் சொல்லப்போகிறேன். வழிகேடா அல்லது வழிபாடா என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த தர்காக்களுக்கு பெண்களை அனுப்பக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து கொண்டு மனைவியை நேர்ச்சை செய்வதற்கு தர்காவுக்கு அனுப்புகின்ற சரித்திரம் பிடித்தவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த பெண்மணி கணவனிடத்தில் சொல்லுகிறார், அந்த 3 நாள் இடைப்பட்ட நாளை தினமும் என்னை அந்த ஆள் சந்தித்தார். அவர் தனது நண்பன் ஒருவனை அழைத்து கொண்டு வந்தால் அவர் நாகர்கோயிலை சேர்ந்தவன். அவனது பெயர் பாஸ்கர். அவர் ஏதோ ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வதாகவும் உனக்கு பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, நீ சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்தால் உனக்கு கணவனிடத்திலே போய் அடைக்கலம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி, இந்த பாஸ்கர் என்பது எனக்கு நெருங்கிய நண்பர், இவர் அங்கே ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்கிறார், எங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே.
அவரிடத்தில் நீ உன்னிடத்தில் கழுத்தில் இருக்கிற நகையை கலட்டி கொடுத்தால் அவர் அந்த நகைக்கு தொகையான பகரமான தொகைக்கு நல்ல மனையை உனக்கு தந்து விடுவார். அதோடு மட்டுமில்லாது ஒரே மாதத்தில் அதையோட 2 மடங்கு லாபத்திற்கும் அந்த மனையை விற்று தருவார். ஆக நீ நகையும் கலட்டி கொடு, ஆடை எனக்கு கழட்டி கொடு என்று 2 காரியத்தையும் முடித்து விட்டான். நகை பாஸ்கரனுக்கு, ஆடை கலட்டப்பட்டது இந்த பச்சை துண்டுக்காரனுக்கு. பலகீனத்தை புரிந்து கொண்டவன் அந்த பெண்ணை நேரடியாக நாகர்கோவிலுக்கு அழைத்து போகிறான். பாஸ்கரா என்ற லாட்ஜிலே தான் தங்கப்பட்டது. அங்கே அவனுடைய பாஸ்கரனுடைய நண்பர் பல பேர் அந்த பெண்ணை விருந்தாக்கினார்கள். 2 நாள் உள்ளே இருந்திருக்கான். 3ஆவது நாள் பேருந்தில் ஏறி வருவது கூட பணம் கொடுக்கப்படவில்லை. பேருந்து நிலையத்தில் கையேந்தி வந்து வீட்டை வந்து சேர்ந்துட்டான். கணவன்கிட்ட போய் இந்த பிரச்சனையை ஒன்று விடாமல் சொல்லிட்டான். அந்த உண்மைன்னு சொல்லி கணவன் நம்மிடத்தில் வந்து இந்த விஷயத்தை அவன் சொல்ல போய் தான் எங்களுக்கு இந்த தகவல் தெரியும். அவன் இதை வந்து என்ன செய்வது எனக்கு முடிவெடுக்குன்னு தெரியல. விபச்சாரத்தின் மனைவி வந்து கெட்டு போயிட்டா. 1, 2வது பொருளாதாரத்தையும் இழந்திருக்கா. இதை போய் சொன்னால் சமூகத்தின் பிரச்சனை நாற்றம் அடிக்கும். எந்த நிலையிலும் அவனுக்கு எப்படி முடிவெடுக்க வேண்டே தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் தர்காக்கள் இயங்குகின்றன. தர்காக்கள் அங்கே உங்களுக்கு நேர்வழியை காட்டுகின்ற இடம் அல்ல, கலாச்சார சீரழிவு, விபச்சாரத்திற்கு வழிவகுக்கின்ற இடங்கள். பாளையங்கோட்டையை சேர்ந்த 2 நபர்கள் தான் ஆத்தங்கரை பள்ளிவாசலில் லாட்ஜ் கட்டி உரிமையாளராக இருந்தார்கள். இப்பொழுது வேற நாடார் கையிலே அந்த லாட்ஜ் போயிருக்கிறது. அதிலே உரிமையாளர் ஒருவர் பெயர் சுலைமான், அவர் இறந்து போய்விட்டார். 2 கிட்னி ஃபெயிலியராக இறந்து போய்விட்டார். மற்றொரு பெயர் பீர் முகமது. அவனிடத்தில் கேளுங்கள், அங்கே ஆத்தங்கரை பள்ளிவாசல் லாட்ஜ்களிலே வந்து கேரளாவிலிருந்து தங்குகின்ற போலி இமாம்கள் யாரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை இங்கு தெரிந்து கொண்டான். கேரளாவிலிருந்து ஜியாரத் என்ற பெயரிலே யார் யாரை அழைத்து வருகிறார்கள் என்று நீங்கள் பட்டியலை கேட்டால் உள்ளே அறையில் இருப்பவர்களை இந்த லாட்ஜ் ஓனர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டு மிரட்டி அதே பணியிடத்தில் லாட்ஜ் உரிமையாக உள்பட சில குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகள் உள்பட உள்ளே லாட்ஜில் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றது நிறுவனமான உண்மை. எந்த பள்ளிவாசலில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது? பள்ளிவாசலில் பெண்கள் தொழுகைக்கு வந்தால் தடுக்க வேண்டாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பள்ளிவாசலுக்கு போக வேண்டாம் என்று தடுக்கிறான். பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறான். ஆனால் தர்காக்களுக்கு அங்கே நன்மை கிடைப்பதாக நினைத்து பெண்களை அங்கே ஏவி அனுப்புகிறான். சரி, இப்படி வாகனத்து மொய்தினாண்டவர் பிறை என்று சொல்லி இங்கே இருந்து பொட்டல்புதூர் தர்காவிற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்களை ஏற்படுத்தி அனுப்புகிறார்களே, இந்த பொறுப்பாக அவன் மனைவி பிள்ளைகளை எங்கே அனுப்புகிறானா என்று நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு தெரியும் யார் அனுப்புறான்னு தெரியும். யார் எந்த சைத்தான் சமாதிக்கு தலைமை தாங்கி இங்கே கூட்டம் போட்டு அனுப்புகிறான் உங்களுக்கு தெரியும்.